ஹாய் நண்பா, வெல்கம் டு ஆர்டிஎம் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமுக்குள்ளே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹலோ நெய்பர். அதாவது இன்னொன்று சொல்லிடுறோம், இப்போ நம்ம கூட இருக்கிறது சஞ்சய், அது என் ஃப்ரெண்டு சஞ்சய். இதில் பார்ட் 1 போடலாமா, பார்ட் 2 போடலாமா? இப்போ தானே பார்ட் 1 ரெடி பண்ணுறீங்க. இல்லை எபிசோடாக போடலாமா, இல்லை கண்டினியூஸாக போட்டு இருக்கலாமா? எபிசோட்ஸாக பண்ணலாம். எபிசோடாவா? ஓகே. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் எபிசோட் நம்ம பண்ண போகிறோம். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எழுதிக்கோங்க. வாங்க கண்டினியூ கொடுப்போம். வாங்க வீடியோ போகலாம். காலம் எடுத்து வச்சால் சொர்க்கம் போலும் மன்னர் சரி, இப்போ வாங்க நம்ம கேம்குள்ள போகலாம். இதோட பேஸ் ட்ரூ ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்துல நெய்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இவனும் ஒருத்தன் ஹலோ நெய்பர்னு ஒருத்தன். இங்கே வளர்றவனுங்க எல்லாத்தையும் போய் பிடிச்சி வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருவான், பேஸ்மெண்ட்குள்ளே. அது சின்னவங்களா பெரியவங்களா? எல்லாமே சின்னவனுங்க தான். பெரியவனுங்களை தொட முடியாது, ஏன்னா டும்முன்னு குத்தி அவங்கள கொண்டுருவாங்க. அதனால சின்னவங்களை மட்டும் பிடிச்சி பேஸ்மெண்ட்குள்ளே போட்டு வச்சுருப்பான். அவங்கள வந்துட்டான் பாருங்க, சைக்கோன்னு சொன்னாங்க. இவன் ஒரு பைத்தியக்காரனாவே இருக்கிறானே. கொஞ்சம் நல்லா இருக்கு. இவன் கார் மேலே தில்ல உட்காந்துட்டு இருக்கேன். வாங்க உட்காந்துக்கலாம். அங்கிள் பிடிச்சானா இன்னைக்கு மனுஷ பிரியாணி போட்டுருவான், தச்சுருங்க. ஸோ இது வேற நண்பா, கருமம் தூக்கி போட சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எங்கே இருக்கிறாப்புல, இங்கே வர்றோம், இங்கே இருக்காரு. வாங்க அது பின்னாடி போய்க்கலாம். தம்பி வந்துட்டாப்புல, மூஞ்சிக்கு நேராக போட்டுக்கலாம். சரியான ஷாட்டு. அப்புறம் வாங்க, அப்புறம் சாரி, என் ஃப்ரெண்ட் வந்து கேட்டதுனால கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டேன். இவனை வீட்டில் போய் நாடி வந்து இருக்கேன். கொட்டி தூக்கி போடுவேன், எல்லாத்தையும் கொட்டி தூக்கி போடுவேன். மட்டும் நினைக்கிறேன். ஜன்னலை உடச்சு என்னவா, ஜன்னலை உடச்சிட்டு உள்ளே போய்க்கலாம். கத்திரிக்கோள் கொஞ்சம் அந்த மாதிரி ஷார்ப்பான பொருட்கள் நம்மளுக்கு இல்லை, ஏற்கனவே இங்கே ஒன்று இருக்குது. சட்டை கேட்டு வந்துட போகிறோம். கொஞ்சம் சட்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பக்கத்து இவனை மாதிரியே பக்கத்து வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால கம்மு மாதிரி க்ளூ மாதிரி பண்ணுறான். அது என்னன்னு தெரியல. முட்டையில் க்ளூ ப்ரோ, க்ளூ. என் வீட்டிலேருந்து நிறையா சாமான் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு எதுவேன் கிடைக்கிறதுக்கு தூக்கி போட்டேன். உள்ள போட்டேன் இங்கே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கிருந்தாலும் கண்ணாடி உடச்சு வரானே. சரி கொஞ்சம் நாங்கள் வெளியே உட்காந்துட்டு இருக்கனால வண்டி சத்து அதிகமாக வரும், பொறுத்துக்கோங்க. ஓகே
இது என்னமோ தெரியல. செட்டிங்ஸில் வருது. டிக் இதுக்குள்ள இருக்க ஒரு பெரிய ஃபோட்டோ இதுக்கு தூக்கி போட்டுலாம் எங்கே கத்தி அவன் இதுக்குள்ள வரான். ஓவரால் கடுப்பு ஏற்றுது. சரி, இங்கே ஒரு கீ இருக்கு. இங்கே இருக்கு. சரி, முடியுதா? முன்னாடியே அடிச்சு முன்னாடி வளர்த்து சொல்லிட்டேன். இங்கே சில மேக்னெட்ஸில் இருக்கு. ஹலோ நைபர் ஒன்று இவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஹலோ நைபர் 2 ரொம்ப கஷ்டம். ஏய், நான் வரைக்கும் பின்னாடி பார்த்துட்டு எந்த வந்து சண்டை போடுறேன். பைத்தியம் வரும். என்னோட பக்கெட்டு தூக்கி போட்டு அங்கே அடிக்கிறேன். இல்லை, என் கண்ணாடி மட்டும் வர மாட்டேங்குது. ஓ, போயிட்டேன். நம்ம வீட்டுக்குள்ளார தான் நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது. வீட்டுக்குள்ள இல்லை ப்ரோ, வீட்டுக்கு வெளியே. வீட்டுக்குள்ளார தான் நிறைய பொருட்கள் இருக்குது ப்ரோ. என்ன போனீங்க பொருட்கள் இருந்தால் என்ன வெங்காயத்து வெங்காயம் 10 கிலோ. ஏய், என்னடா வந்துடுறேன். நான் என்ன பண்ணாலும் எடுத்துகிட்டே போவேன். போயிட்டு அவனே போயிடுவான். காணும் போயிடலாம். வச்சு எடுத்துட்டு போயிடலாம். வாங்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். எடுத்துக்கலாம். அப்போ சரிங்க, இதை முதல்ல எடுத்துட்டு வேலை பண்ணீங்கன்னா இவ்வளோ வீடு
பொட்டி போதும் என்று நான் சொல்கிறேன். அப்புறம் நம்மளே பண்ணணும். பழைய நல்லா பேசு. என்னடா இது? ஓகே தானே? இந்த சிட்டு பிடிக்குமோ? உழுவக்கூடாது, எதுவுமே உழுவக்கூடாது. இதெல்லாம் இருக்கு எனக்கு. ஆட கடவுளை இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வச்சுட்டு திரும்பி புரியல. எனக்கு புரியல. என்ன எனக்கு புரியல. ஓகே இதையும் இதுக்குள்ளே வச்சேன். இதையும் இல்லை, நான் எங்கே இருக்கேன் ஒன்றும் புரியல எனக்கு. ஏய், என்னது பக்கா இல்லை வேற ஏதோ ஒன்று? ஜன்னல் மேலே போய் நின்றுட்டீங்க. அதை எடுத்துக்கலாம், இது எடுத்துக்கலாம். ஏய், கொஞ்சம் மேலே பற்றிக்குது, கொஞ்சம் மேலே மேலே இன்னும் மேலே போய் கரெக்டாக சொல்லிட்டாரு. இன்னொன்னுங்கடா கரெக்டாக சொல்லிட்டு அது எப்படி இங்கே வந்தது பாருங்க. சரி அப்படி மேலே கொஞ்சம் மேலே வச்சு வை. அப்போடி ரெண்டு தான் வந்துருக்கு. நீ மேலே இருந்து தானே எடுத்துருக்க. அதுக்கு மேலே பற்றி என்ன ஒருத்தனை காப்பாற்றணும். அந்த நாய் காப்பாற்றாமல் இடமா சின்ன காரம் சரி பண்ணியா? வீட்டுக்கு போலாமா? திரும்பியும் முதல்ல இருந்தா நானும் அங்கே தானே இருக்கேன்.
பார்ப்போம் என்ன பார்ப்போம். எக்ஸசைஸ் பண்ணிட்டு தானா எக்ஸசைஸ் கொடுத்தது எப்படி நிற்கிறது தான் எனக்கு ஒன்றுமே புரியல. நின்று அதை எடுக்கணும் ஒன்று. அது மாதிரி தானே நிற்கிறேன் அந்த விஜய் பார்க்குது விதி வயிற்று கலக்குதா? அவனுக்கு கலக்குதுரா. அவன் ப்ளஸ் பண்ணுறான் உள்ள போட்டேடா ஏய் இன்னொரு பேர் வேணுமே அதுக்கு பக்கத்தான் இருக்கு பிச்செல்லாம் வருது எனக்கு. யார் இவங்க குடியிருக்க சொன்னாலும் எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு யார் எங்கே வச்சா காலைக்கு மேலே என்ன விழுகுது எங்கே விழுகுது? நீ கலைக்கு மேலே இருக்கான்னு பாரு இருக்கிறாருங்க இங்கே அதுக்கு மேலே வச்சுட்டே போகலாம். நீ ஆமாண்டா மேலே போய் குதிக்கலாம் கீழே கீழே போயிடு எடு ஃபஸ்ட்டு பின்னாடி வா வெய்ய அது மேலே தூக்கு வெய்ய இன்னொரு அப்படியே போய் எடுத்துட்டு வாங்க. பக்கத்தில் தானே இருக்கு எடுத்துருவாடா. இல்லை 10 தான் பார்க்குறேன். இந்தாண்டா அங்கே சேர்ந்து வந்தது எடுத்துட்டா. வெய் இவ்வளோ பெருசாக இருக்கா அதோட தூக்கி போட்டுட்டா. நீ தூக்கி போட்டு இந்தாண்டு இருக்க பாரு சில பாக்ஸெல்லாம் வச்சுருப்பான். ரொம்ப பெருசு இருக்கு. வேறு இது அது மேலே நின்று ட்ரை பண்ணுங்க. இப்போ மேலே நின்று ட்ரை பண்ணுங்க. ஜனங்க தரடா ஃபஸ்ட்டு இதே நம்மளுக்கு இதான் வேணும். வச்சு பார்க்கும்போது இந்த பைக்கு பண்ணிட்டு போட்டுங்க. குதி குதி குதிச்சு அம்மா கன்றாய் அவனே ஒட்டி வச்சுக்குவான்டா கண்ணாடியை. அவனே ஒட்டிக்குவான். போயிடு மேலே ஏறி இருக்கோ
என்ன சரண் போச்சு தானே போகக்கூடாது. பேரிதான் இப்போதான் நல்லா வந்துச்சு. மரமாக நல்லா வருது. எனக்கு எரிச்சலாக வருது, அதனால உங்களுக்கு நிறைய கொடுக்க முடியும். சாரி. நைட்டுக்கே அப்படியே ஜம்ப் படிக்கணும். இல்லை கரெக்டாக வந்து இப்போதான் கரெக்டாக கரெக்டாக வந்து என்னன்னு தெரியல. அதுக்குள்ள அவனே வந்து நீ பிடிச்சிட்டு போயிடுவான். இங்க எது ஜம்ப் பண்ணும்போது நீங்க விடுவீங்க. வாய விடாதோ. இல்லை வாங்க இதை எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன யூஸ்? எடுக்கணும். Bardzo żałować na mój nakał. Liczyć Ростет блокочный до сих пор обзоном безрешенным разоке. И масса рахуша монастырь. இந்த ஸ்பேனர் எடுத்து அந்த லைட் மேலே டக்குனு காப்பாற்றிடலாம். இன்னும் நெக்ஸ்ட் பார்ட் போட்டுடலாமா? அது திரும்பி ஃபஸ்ட் திரும்பி சேவ் பண்ணிக்கோங்க. சேவன் போயிட்டுன்னு இருக்காங்க. சேவ் என்ன சேவ் பண்ணிட்டு வெளியே போயிடலாம்.
பண்ணிட்டு அதனால ஏறலாமா? யோ ப்ரோ இங்க ரெட்டி ரெட்டி நோக்கி போட்டுட்டு என்னடா இதெல்லாம் கரும்பு எலும்பு கொடுங்க வச்சிருக்கேன். சரி வா இதை தூக்கி போட்டு உடைப்பேன். முடிச்சிடலாம். செவால தாவுடா தாவு. இங்கதான் அவனோட பேஸ்மெண்ட்டே இருக்கு. பின்னாடி இருக்குது. நம்ம சாதிச்சிட்டோம். இது ஃபர்ஸ்ட் எபிசோட நம்ம சொல்லிட்டு எபிசோட் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு நிறுத்திக்கலாம். நண்பா நம்ம வந்து அவங்களோட பேஸ்மெண்ட் ஸ்டேஷன் பின்னாடி இருந்த மாதிரி இருந்ததுடா. இங்கே தான் தக்காவு இங்கே இருக்கு. கடைசி போயிடணும். அங்கே போன பக்கம் நீ சல்லுன்னு போகணும்னு சொல்லல, அது காரணம் காரா? கரும்பு தான் வேணும் கொஞ்சம். எங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். Professor McFarland? Yes, what is it? My name is Ellis, and this is Harry Jarvis. We're from the Morning Chronicle. Hey, what did you come in for a minute? Well, I am rather busy. திடீர்னு வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ கதை தொண்டை இருக்கும். ஸ்டெக் ஆயிடுச்சு ஃபோன். அதனோட ஸ்டெக் ஆயிடுச்சுனா நான் இங்கே ஒரு பேஸ்மெண்ட் போயிட்டு Professor McFarland. அவ்வளோதான் நண்பா. இப்போ
செகண்ட் எபிசோடுக்குள்ளே போகணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நாளைக்கு பார்ப்போம்.